பங்காளிகள்ல அந்த குலசாமி யாரை முதல்ல வைக்கும், யாரை நெஞ்சுக்கு நெருக்கமா வைக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு செல்ல பிள்ளைன்னு ஒன்று இருக்கும்ல, அதே மாதிரி தான் அங்காளி வங்காளி பெருமக்கள் இருப்பாங்க. அப்படி யாரை அந்த சாமி நெருக்கமா முன்னுக்க வைக்கும், முதல்ல வைக்கும், என்ன குணம், எதோட அடிப்படையில் அந்த சாமிக்கு அவங்கள அவ்வளோ அழகா பிடிக்குது? தெய்வத்துக்கு எல்லாரும் ஒன்று தானேங்க. சாமிக்கு எல்லாம் ஒரு தாய் பெற்ற பிள்ளையா தானே எல்லாத்தையும் பார்க்கும். அப்படி எல்லாத்தையும் பார்க்குற மக்கள்கிட்ட கூட யாரை கொஞ்சம் முன்னுக்கு வைக்கும், பந்த வாசமா அன்பா யாரை முன்னுக்கு வைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பொருந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, உங்கள் கும்பல உங்களுடைய குலதெய்வ வங்காளிகள் குடும்பம் ஒரு தலைக்கட்டு வரி அப்படின்னா ஒரு 50, 60, 100 பேர், 100 குடும்பம் இருக்குன்னு வைங்களேன். அப்போ அந்த 100 குடும்பத்தில் முதன்மையாக வைக்கிறது யாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நான் தாங்க சாமியாடி, நான் தாங்க பூசாரி, அப்போ நான் தானங்க முன்னாடி இருப்பேன். அது உண்மையா? சாமி ஆடுனா அந்த தெய்வத்துக்கு நெருக்கமாக அந்த தெய்வத்தை தொட்டு அணைச்சு நான் பூசை புனஸ்காரங்களை கட்டி கொடுத்தா அந்த தெய்வத்துக்கு நான் நெருக்கமாயிடுவேனா? சரி, நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை அறிவு நண்பர்கள்ட்ட சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க யாரை அந்த தெய்வம் முன்னுக்கு வைக்கும், எதோட அடிப்படையில் அந்த தெய்வம் முன்னுக்கு வைக்கும் அப்படின்னா. முதல் விஷயம், தன்னை பற்றி சிந்திக்காம தான் குலசாமியை பற்றி எந்த நேரமும் சிந்திக்கிற பெருமக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள முன்னுக்கு வைக்கும். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, தன்னுடைய வழியை கேலியாக கிண்டலாக சித்தரிக்காம தான் வழியை உணர்ந்து தனக்காக தேடி ஓடி வருவாங்கல்ல, அந்த பெருமக்களை நெஞ்சுக்கு நெருக்கமா முன்னுக்கு வைக்கும். 2. மூணாவது, தான் மேல மலவோல நம்பிக்கை வச்சவங்க, மலவோல நம்பிக்கை வச்சு என் சாமி இருக்கு என்னைய காக்கும், என் சாமி தான் எனக்கு எல்லாம்னு நினைக்கிற பெருமக்கள் இருக்காங்கல்ல, அந்த பெருமக்களை அந்த சாமி முன்னுக்கு வைக்கும். 4வது, தீய வினைகளில் ஈடுபடாம பில்லி சூனியம் செய்வினை ஏவல் அது மாதிரி போகாம தெய்வமே தஞ்சம்னு சத்தியமான வழியில நாளும் நிற்கிறாங்கல்ல, எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அனுபவிச்சு வழிகளையும் வேதனைகளையும் சகிச்சு அந்த சாமி என்னை காத்தா காக்கட்டும், இல்லைன்னா இந்த உயிர் போகட்டும்னு இருக்காங்கல்ல, அந்த பெருமக்களை முன்னுக்கு வைக்கும், நெஞ்சுக்கு நெருக்கமா வைக்கும். சரி, இது 4. 5வது, தெய்வத்தோட மகத்துவத்தை சக்தியை அதனுடைய மேன்மையை தடம் புரளாம அதை அப்படியே அந்த தெய்வத்திற்குரிய மரியாதைய அந்த தெய்வத்துக்கு தேவை. சாமி வந்தா இது இருக்கணுமப்பா, தெய்வம் வந்தா இப்படி வணங்கணுமப்பா, தெய்வம் வந்தா நாம இப்படி நடக்கணும்னு அந்த தெய்வத்துக்கு பணிஞ்சு அச்சப்பட்டு நிற்கிறாங்கல்ல, அந்த மக்களை முன்னுக்கு வைக்கும், முதல்ல வைக்கும், நெஞ்சுக்கு நெருக்கமா வைக்கும். 5. 6வது, என் பிள்ளை இவன் தானப்பா, இவன்கிட்ட இந்த குணாதிசயங்கள் இருக்கு, என் பிள்ளைகிட்ட இந்த எதை பார்த்து அச்சப்பட மாட்டேன், நீதியானவன் நேர்மையானவன், ஆசைப்பட மாட்டேன், பேராசைப்பட மாட்டேன், அவன் தானப்பா ஏன் வாகனம், அவன் தான்ப்பா சரியான ஆளு, அவன் தானப்பா என்ன போல அந்த மக்களை காத்து வருவான் அப்படின்னு நம்பும்ல அந்த மக்களை முன்னுக்க வைக்க நெஞ்சுக்கு நெருக்கமா வைக்கும். 6வது. 7வது, அன்பு பண்பு பந்த பாசத்தோட இருக்கிற மக்கள். எப்படி சாமியை நம்பினாலும் சாமி மேல நம்பிக்கையை வைக்கலாட்டினாலும் குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ள தாய் மயங்குள்ள உறவுகளுக்குள்ள அன்பையும் பண்பையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கள்ளமிடாம கபடமில்லாம அன்பையே அள்ளி கொடுத்து அதனால வழி மிகுந்து தோய்ந்து நிற்கிற பெருமக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள அந்த சாமி முன்னுக்க வைக்கும். சரி, இது 6. 7வது, வேற யாரை முன்னுக்கு வைக்கும்? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சாமி மேலே ஆசைப்படாம சாமி வந்தா வரட்டும், என்னைய தொடட்டும், சாமியை கும்பிட்டாலே போதும், சாமியை பார்த்தாலே போதும்னு மனசுல எந்தவித ஆசாவாசங்கள் இல்லாமல் தெய்வங்களுக்கு செலுத்தணும், தெய்வத்துக்கு சேவை செய்யணும், தெய்வத்துக்கு தொண்டு செய்யணும், தெய்வத்தோட முகத்தை பார்த்தாலே போதும்னு இருக்கிற பெருமக்கள், ஏழ்மையான பெருமக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்களை நெஞ்சுக்கு நெருக்கமாக வைக்கும், உண்மையாக வைக்கும். அவங்கள நல்லா பேசும், நேரில் உட்காந்து பேசுகிற மாதிரி பேசும், அது மாதிரி மக்கள் கிட்டலாம்.
சரிங்க. 8வது வேற யாரை முதல்ல வைக்கும், வேற யாரை முன்னுக்கு வைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் முன்னோர்கள் அந்த வழி வழியாக வந்த அந்த வழிமுறை மாறாம முன்னோர்கள் வழி வழியாக நடந்த வழிபாடுகளையும் சரியா செய்யணும்னு பாடாப்பட்டு முயற்சி செய்த பெருமக்கள் இருக்காங்கல்ல, அவர்களை முன்னுக்கு வைக்க. சரி. 9வது எதிரியா இருந்தாலும் அவன் எதிரி இல்லப்பா, என் பங்காளி. அவன் எனக்கு என்ன செய்வினை என்ன வினை செஞ்சாலும் அவன் என் பங்காளிப்பா, அவன் செஞ்சா செய்யட்டுமாப்பா, அவனுக்காக நான் நிற்பேன்னு நிற்கிறாங்கல்ல, அந்த மக்களை முன்னுக்கு வைக்கும். சரி. 10வது எப்படா நம்ம சாமியை நாம் கண்ணில் பார்ப்போம், எப்படா நம்ம கோவிலுக்கு போவோம், எப்படா நம்ம திருவிழா வரும், எப்படா நம்ம சாமிக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்வோம்னு காத்து காத்து பூத்து கிடக்குறாங்கல்ல, அந்த மக்களை முன்னுக்கு வைக்கும். அப்போ யாரை உங்கள் குலசாமி முன்னுக்கு வைக்கும்? இத்தனை குணம் இருக்கா? இத்தனை குணம் உங்கள் 100 குடும்பத்துக்குள்ள தான் 100 குடும்பத்தையும் முன்னாடி தான் வைக்கும். 100 குடும்பத்தையும் ஒருபோல ஒன்றா பார்வையை கொடுக்கும். சரிங்க. இதை ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, இதை சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, ஆதியும் அந்தமும் எல்லாமுமா குலசாமியை நினைக்கிற பெருமக்கள் தான் இது எல்லாத்தையும் செய்வாங்க. தாம் மேல சாமி மேல நம்பிக்கை வைக்கிற பெருமக்கள் இது எதையும், நம்பிக்கை இல்லாத பெருமக்கள் இது எதையும் செய்ய மாட்டாங்க. நான் நல்லா இருந்தா போதும், நீ நல்லா இருக்க கூடாது, நான் வளரணும், நீ வளரக்கூடாது, நான் முன்னேறணும், நீ முன்னேறக்கூடாது, நான் ஆதிக்கம் செலுத்தணும், உன்னை ஆதிக்கம் செலுத்த விடமாட்டேன் அப்படின்னு இருக்கிற மக்கள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆசை, பேராசை, ஆணவ அகம்பாவம் பிடிச்சவங்களாம் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. பணத்துக்கு, பொண்ணுக்கு, பொருளுக்கு, கௌரவத்துக்கு ஆசைப்பட்டவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. தீய வினைகளில் பில்லி சூனியம் செய்வினை ஏவல் இது போன்ற செயல்களில் ஈடுபடுற ஒரு மக்கள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நான் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவன் நல்லா இருக்க, நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்தவனு நல்லா இருக்கக்கூடாது, கண்ணீரையும் கஷ்டத்தையும் கொடுக்கிற பெருமக்கள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சாமிய உயிருக்கு உயிரா நேசிக்கிற பெருமக்கள், தெய்வத்தை மனுஷன் போல இந்த சாமியோட வழிகளை உணர்வுகளை புரிஞ்சு நிற்கிற பெருமக்கள், தெய்வத்துக்கு தெய்வம் பசிக்கும், தெய்வத்துக்கு இதை கொடுக்கணும், தெய்வத்துக்கு இது தேவை, தெய்வம் இந்த நேரத்துக்கு இது வேணும், தெய்வத்துக்கு இப்படி இருக்கணும்னு பல பகைகளை வளர்த்து அந்த தெய்வத்தையே முன்னாடி நின்று பின்னாடி நின்று கஷ்டப்படுற பெருமக்கள், எது போனாலும் போட்டுமாப்பா என் சாமி இருக்கு, யாரு என்னை என்ன சொன்னாலும் பரவாயில்ல, தூத்துனாலும் பரவாயில்ல, மண்ணை வாரி இறைச்சாலும் பரவாயில்ல, சொற்களை கற்களா எரிஞ்சாலும் பரவாயில்ல, தெய்வத்துக்காக எல்லாத்தையும் தாங்குவனப்பா, உயிர் போகிற வரைக்கும் தாங்குவேன்னு இருக்காங்கல்ல, அந்த மக்கள், சத்தியத்தை நாளும் கடைபிடிக்கிற மக்கள், உண்மையா நீதியா நெருப்பா இருக்கிற மக்கள், சாமி வந்தா ஆடுற மக்கள், பொய்யா போலியா சாமி ஆட நினைக்காத மக்கள், எல்லாரும் வேணும், எல்லாரும் வேணும், எல்லாரும் ஒருதாய் பெற்ற பிள்ளை, நீ பகைவன், நீ நண்பன், நீ எதிரி, நீ ஏழை, நீ பணக்காரன் அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடா வாக்காத மக்கள், சாமிக்கு வீட்டில இருந்து துடியாக அதிகாலையில தூங்காம கொள்ளாம அந்த சாமிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொண்டு போகணும்னு செஞ்சு கொண்டு வர்ற மக்கள், இது மாதிரி மக்களைத்தாங்க சாமி முன்னுக்கு வைக்கும். அந்த முன்னுக்கு வைக்கிற இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நீங்களும் இதில் இந்த குணம் உங்களுக்கு இருக்கும், உங்களையும் உங்கள் சாமி முன்னுக்கு வைக்கும்னு சொல்லி நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.